மொழி அடையாளம் சமன் இன அடையாளம். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தேர்தலில் தோல்வி அடைந்த சிலர் பிராமண எதிர்ப்பு என்ற அரசியலை ஆரம்பித்தார்கள். சம்ஸ்கிருத மொழியின் தாக்கத்தை விரும்பாத சிலர் தனித் தமிழ் இயக்கத்தை தொடங்கினார்கள். இவையெல்லாம் திராவிட மாயையின் உருவாக்கத்திற்கு உதவின என்பதைச் சென்ற இதழ்களில் பார்த்தோம். கருவாடு வருவதற்கு முன்பே கட்டியம் கூறியபடி அதன் வாசனை வந்துவிடும். திராவிட இயக்கமும் இப்படித்தான். டி.எம். நாயரும் மற்றவர்களும் சேர்ந்து நீதிக் கட்சியை நிறுவுவதற்கு முன்பே அதற்கான தளவாடங்கள் தயாராகிவிட்டன. அமைப்பு ரீதியாக திராவிட இயக்கம் துவங்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்துவிட்டன என்று கணக்கிடப்பட்டாலும் அதற்கான கருத்துகள் 150 ஆண்டுகளுக்கு முன்னரே தலையெடுத்துவிட்டன. எனவே அதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவின் செல்வங்களைச் சூறையாட வேண்டும் என்பதே கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் குறிக்கோளாக இருந்தது. அதற்கேற்றபடி இந்தியர்களிடையே கருத்துக்களை பரப்ப சிலர் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். அவர்களில் நடுநாயகமாக வந்தவர்தான் ராபர்ட் கால்டுவெல். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த ராபர்ட் கால்டுவெல் மொழியியல் துறையில் பட்டம் பெற்றவர். இவர் 1838 இல் லண்டன் மிஷனின் பாதிரியாராக சென்னை வந்தார். கால்டுவெல் சென்னையில் தமிழ் படித்தார். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு இவர் நாகர்கோவில் அருகில் உள்ள இடையன்குடிக்கு வந்தார். அங்கு நாடார்கள் நிறைந்த பகுதியில் குத்தகையாக நில உரிமை பெற்று எஸ்பிஜி சபையின் சார்பில் தேவாலயம் கட்டினார். மதமாற்றம் செய்யப்பட்ட நாடார்களுக்கும் கால்டுவெல்லுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. நாடார்கள் மீது கோபம் கொண்ட கால்டுவெல் த டினில்விலி ஷானர்ஸ் எ ஸ்கெட்ச் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அந்த நூலில் நாடார்களை இழிவுபடுத்தி எழுதியிருந்தார். அநாகரிகமான மக்களிடையே ஆபத்தான சூழ்நிலையில் பாதிரிமார்கள் சமயப்பணி செய்கிறார்கள் என்ற பொய்த்தோற்றத்தை இங்கிலாந்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். ஆனால் இந்த புத்தகம் வேறுவிதமான விளைவுகளை ஏற்படுத்திவிட்டது. நாசரேத்தை அடுத்த மூக்குப்பேரியைச் சேர்ந்த சட்டாம்பிள்ளை ஐயா என்பவர் இந்த புத்தகத்தை படித்து அதிர்ச்சி அடைந்தார். பல மொழி வல்லுனரான சட்டாம்பிள்ளை இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்து அச்சிட்டார். நாடார் மக்களிடையே கால்டுவெல்லை கண்டித்து பிரச்சாரம் செய்தார். கால்டுவெல்லுக்கும் சட்டாம்பிள்ளைக்கும் மோதல் வெடித்தது. சட்டாம்பிள்ளை கைது செய்யப்பட்டார். இறுதியாக சட்டாம்பிள்ளையின் முயற்சியால் 1857 இல் சுயேச்சையாக இந்து ஏக ரட்சகர் சபை உருவானது. மூக்குப்பேரியைச் சுற்றியுள்ள உய்யன்குடி, குளத்துக்குடி, சாலைப்புதூர், வாழையடி, பட்டைக்கரை, பன்றிமடல், வவுத்தான் குப்பம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த நாடார்கள் இந்தச் சபையில் இணைந்தனர். கால்டுவெல் எழுதிய நூலை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை நாடார்கள் இங்கிலாந்து பிரதமருக்கு அனுப்பினார்கள். தங்களுடைய வழிபாட்டு முறைகளை ஹிந்து சமய முறைப்படி அவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமை ஓய்வு நாளாக்கப்பட்டது. தேவாலயத்தில் நுழையும்போது காலணிகளை கழற்ற வேண்டும். தொட்டியில் இருக்கும் நீரில் கை கால்களை கழுவிவிட்டுத்தான் உள்ளே வரவேண்டும். நெற்றி தரையில் படும்படியாக வணங்க வேண்டும். பிணத்தை ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்பதெல்லாம் சட்டங்கள். மிகுந்த எழுச்சியோடு துவக்கப்பட்ட இந்த சபை சட்டாம்பிள்ளையின் காலத்திற்குப் பிறகு இந்திய ஏக ரட்சகர் சபை என்று மாற்றப்பட்டது. கால்டுவெல் தமிழ்ச் சமூகத்திற்கு இணக்கமாக இருந்தவர் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ஒளிவட்டம் உண்டாக்கப்பட்டுள்ளது. இது திராவிட மாயையின் கைங்கழியம். உண்மையை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே சில விவரங்களை தெரிவித்தேன். அதிகார எண்ணத்தோடு செயல்பட்ட கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளை ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை 1856 இல் வெளியிட்டார். மொழி அடையாளத்தை இன அடையாளமாக மாற்றும் தகிடுதத்தத்தை இந்த நூலின் மூலம் அவர் செய்து காட்டினார்.